சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலுக்கான வேலைகள் எல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர்களுக்கெல்லாம் உத்தரவு வந்திருக்கிறது. இடைத்தேர்தல் வருமா? எப்படி போகும் களம்? இல்லை, இடைத்தேர்தல் வேணுன்றதுல தாவேக்கா ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஒரு ஆளுகின்ற கட்சி வந்து அது ஆசைப்படுது. ஏன் ஆசைப்படுதுன்னா அவங்களுக்கு அந்த தனி மெஜாரிட்டி இல்லை. அப்போது அதிமுகவில் 47 ஒரு 5 குறைஞ்சு 4 குறைஞ்சி இவங்க ஒரு இடம் ராஜினாமா பண்ணியிருக்காரு முதல்வர் திருச்சியில். அப்போ அதையும் திருப்பி ஜெயிச்சாகணும். ஒரு 4 சீட்டு எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னா 105 சீட்டு திருப்பி மறுபடியும் 108 கூட ஒரு 4 சேர்ந்தா 112 வருது. 112 கூட காங்கிரஸ் வந்து இன்னைக்கு ஃபெவிகால் போட்டு ஒட்டினா மாதிரி ஒட்டிச்சு. காங்கிரஸ் விட்டு போகிற மாதிரி தெரியல. அப்போ 112 + 5 117, சபாநாயகர் ஒரு ஓட்டு 118 இன்டாக்ட் ஆகிடுது. நாளைக்கு IUML விசிகா அவங்க வந்து எதனா பிரச்சனை பண்ணாங்கன்னா இருக்கிறதா அமைச்சரவையில் வந்துட்டாங்க. ஸோ அது ஒரு 4 118 ஒரு 4 122 ப்ளஸ்ஸு இவர் CPI CPM 4. இப்போ 122 ஒரு 4 126. அரசாங்கம் 126 போய் நிற்கும். ஒருவேளை CPI CPM கோச்சின்னு வலிச்சாங்கன்னா கூட 122 வந்து நின்றோம். எனக்கு தெரிஞ்சு திருமாவளவர்களோ IUML இதுக்கப்புறம் வரமாட்டாங்க. IUML வந்து அப்படியே தாவேக்காவோட ஐக்கியமாயிடுவாங்க ஃபுல்லாக. ஆனால் ஐயா காதர் மைதீனோட அவ்வளோ வீரமாக பேசுனாங்க. அப்போ அவங்கள தான் கேட்கணும், அவங்க வீரம் எங்கே போச்சுன்னு. நேற்று இன்று நாளை நாங்கள் என்றைக்குமே ஒரே மாதிரி தான் பேசுகிறாங்க. அப்புறம் மாற்றி பேசுகிறாங்க. கேட்டால் மக்கள் நலனுக்குன்றாங்க. ஏன் மக்கள் நலன் இவ்வளோ நல்லா தெரியலையா சார்? எல்லாரும் அடிப்படையில் சந்தர்ப்பவாதத்தில் அரசியல் தான் பண்ணுறாங்க. பார்க்குறது வெள்ளை சொல்லியமாக சுற்றுறாங்க. ஆனால் பேச்சு மாற்றி பேசுகிறாங்க. என்ன சொல்கிறதுன்னு நமக்கு புரியல. நம்ம வாயை சும்மா இருக்காது. நான் ஐயா நடிகர் MR ராதாவை பார்த்து அரசியல் பேசக்கூடிய தன்மை படைத்தவன் நான். இல்லை ஒன்று அண்ணாவை பார்க்கணும், நல்லா பாசிட்டிவாக பேசினா அண்ணாவை மனசில் வச்சுட்டு பேசணும். இல்லை இவங்க பண்ணுற மலிவான அரசியல் பற்றி பேசினா MR ராதா வச்சு தான் பேசணும். பேச்சுரிமையும் அதுக்கெலாம் வந்து எந்தளவுக்கு இனிமேல் முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஊடகத்தை வேறு பிளாக் அவுட்லாம் பண்ணுறாங்க. அதனால் வந்து ஓகே, மக்கள் ஓட்டு போட்டாங்க. அவங்க மக்கள் வந்து 5 வருஷம் இல்லை 2 வருஷம் 3 வருஷம் இவ்வளோ போகிற வரலாம் இது என்ன நடக்குதுன்றதை பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷத்துக்கு இந்த ஆட்சி வந்து நிலைத்து நீடிக்கிறதுக்கு உண்டான வேலைகள் தான் நடக்குது. அதுக்கு தான் இந்த 4 பேரை ரிசைன் பண்ண சொல்லிட்டு நிற்க வைக்கிறது. வழக்கம் போல் எல்லா எலெக்ஷன்லையும் எல்லா இடைத்தேர்தல்கள்லையும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் களம் இருக்கும்ன்ற அந்த ஒரு தன்மை தான் இப்பயும் இருக்குமா? மக்களுக்கு நம்ம ஊர்லங்க அரசியல் மேலே வந்து ஒரு பெரிய ஈடுபாடு இல்லாமல் போய்விட்டது. இன்னைக்கு வந்து கவர்ச்சி அதிகமாக இருக்குது. இப்போ கவர்ச்சி இருக்கும்போது என்னால் அது உண்மையிலே வந்து சொல்ல முடியல. நான் எப்படி பார்த்தா எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு காமன் கேண்டிடேட் போட்டால் தாவேக்கா ஜெயிக்கிறது சுலபமாக இருக்காது. ஏன்னா இந்த 1 மாதம் இதெல்லாம் சிக்கல் இருக்குது. மேபி இல்லை இப்படி நினைக்கிறாங்களா, சரி அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தோம், அவங்க என்ன தான் பண்ணுறாங்க, இந்த 1 மாதம் 2 மாதத்தில் என்ன இருக்குது, கரண்ட்டு கட்டு தானே ஆனா போகுது பரவாயில்ல. அப்போ தான் பாலியல் சீண்டல் கொள்ளலாம் நடந்தது. நம்ம திமுக பண்ணாங்க, சகிச்சிக்கலையா? அதிமுக பீரியடில் கூட தான் ஊழல்லாம் இருந்துச்சு. நம்ம சகிச்சிக்கலையா? அங்கேருந்து கொஞ்சம் பேர் வந்தாலும் பரவாயில்ல பண்ணின்னு போகிறாங்க, சகிச்சிக்க வேணாவா? அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னா ஆட்சி தொடருது. பொதுவாக இடைத்தேர்தல் வந்து ஆளுகின்ற அரசுக்கு தான் சாதகமாக இருக்கும். ஏன்னா பணம் 10 செய்யும். இப்போ இன்னைக்கு தேதியில் தாவேக்கா ஆளுங்கட்சிங்க. தாவேக்கா இன்னைக்கு தேதியில் ஒரு எதிர்கட்சியோ இல்லை ஒரு புதிய கட்சியோ கிடையாது. இன்னைக்கு வந்து ஆட்சி பணம் 10 செய்யும்னா பட்டுவாடாவை சொல்றீங்களா? ஏன் இப்போ குதிரை பேர என்ன பண்ணுச்சு பணம்? சரி எதுவுமே இல்லை. கடந்த எலெக்ஷன்லாம் அவங்க பெருசாக கொடுக்கல அப்படின்ற ஒரு பார்வை தான் இருந்தது. கம்மியாக கொடுத்தாங்க அப்படின்ற. கம்மியாக கொடுத்தாங்க. இப்போ ஆட்சி வந்து நிறைய கொடுப்பாங்க. நமக்கு என்ன வாங்கிக்கிறது என்ன பிரச்சனை? பல இடங்களில் கொடுக்காமே ஜெயிச்சவர் தானே விஜய். அதெல்லாம் வந்து அவங்க என்ன வியூ எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. நான் வந்து யாரையுமே நம்புறதுக்கு தயாராக இல்லை. யாருமே வந்து மாற்றம், நாங்கள் நீதி வழியாக நடப்போம், நேர்மையாக ஆட்சி கொடுப்பாங்கன்னு சொல்கிறேன். எந்த கட்சி சொன்னாலும் நான் அதை ஏற்றுக்கிறது தயாராக இல்லை. திராவிட கட்சிகள் சொன்னப்போ நான் அதை ஏற்றுக்கல, தேசிய கட்சிகள் சொன்னப்போ ஏற்றுக்கல. தாவேக்காவோட போக்கு அதை விட மோசமாக இருக்குது. சோபா மாடல் அரசுன்னு பேர் வாங்கி வச்சுக்கிறீங்க. நீங்கள் எப்படி நேர்மையாக இடைத்தேர்தல் சந்திப்பீங்க? ஐயா செந்தில் பாலாஜி எப்படி ஜெயிச்சாரோ அதேமாதிரி திருமங்கலத்தில் எப்படி இடைத்தேர்தல் ஜெயிச்சிங்களோ, RK நகரில் எப்படி இடைத்தேர்தலில் ஜெயிச்சாங்களோ அப்படி தான் ஜெயிப்பாங்க. நான் சொல்கிறது எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் இவ்வளோ மோசமாக மக்களுக்கு காசு கொடுத்து டோக்கன் கொடுத்து ஜெயிச்ச அரசியல்கள் தான் இதெல்லாம். அந்த எடுத்துக்காட்டுகள் தான் நான் சொல்கிறேன். அதனால் சார் இன்றைக்கி நிறைய பேர் அதிமுகவில் வந்தவங்க தானே தாவேக்கால இருக்காங்க. அவங்களாம் என்ன காந்திய வழியில் போய் போராட்டம் பிரச்சாரம் பண்ணி ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? பார்க்கணும். அதனால் வந்து மக்கள் எப்படி முடிவு பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. பட் பொதுவாக ஆளுகின்ற அரசுக்கு தான் அவங்க சாதகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறைந்தது எதிர்கட்சிகள் வந்து ஒரு காமன் கேண்டிடேட் போட்டு நம்மலாம் ஒன்றா சேர்ந்து நிற்கணும், அப்படி எதனா ஒரு பெரிய மாற்றத்தை எதுனா எடுத்தாங்கன்னா தான் ஒரு வாய்ப்பு இருக்கும். இல்லை இப்போ முதலமைச்சர் சொல்கிறாரு, இல்லை நாங்கள் ஸ்ட்ராங் கேண்டிடேட் போட போகிறோம். நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங் கேண்டிடேட் போட்டாலும் அது உங்களை விட ஸ்ட்ராங் கேண்டிடேட் வேணுமா? கொளத்தூரில் நீங்களே கொளத்தூரில் தோற்று போனீங்க.
ஸ்ட்ராங் கேண்டிடேட்லாம் செட் ஆகாது, காமன் கேண்டிடேட் தான் செட் ஆகும். எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரி ஒரு வேட்பாளர் போட்டு எல்லா கட்சிகளும் ஒன்னாகி, அந்த அளவுக்கு விஜய் பலமா இருக்காருன்னு எடுத்துக்கிட்டு அப்படி இல்லை அதிகார துஷ்பிரயோகம் நடக்கூடாது, குதிரை பேர அரசியல் இனிமேல் யாருமே பண்ணக்கூடாதுன்ற எண்ணம் வரக்கூடாது. பணம் இருந்தா லாட்ரி வியாபாரம், பணம் இருந்தால் என்ன வேணா பண்ணுவீங்களா? உங்களுக்கு எத்தனை வந்துச்சு? 108 தானே வந்துச்சு. அந்த 108 வச்சுட்டு இருக்கிறத வச்சு ஆட்சி பண்ண முடியாதா? ஒரு கட்சியை போயிட்டு குதிரை பேர அரசியல் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு கூட்டணியில் இருக்கும், அப்புறம் மாறி வரும், அதுக்கப்புறம் அதுக்கு விளக்கம் கொடுக்கும், முட்டு கொடுக்கும். இதெல்லாம் வந்து அரசியலில் கேவலம் இல்லையா? ஸ்டாலின் அவர்களும் நான் தான் அனுப்பி வச்சேன்றாரு சில கட்சிகள். அதை தான் அவர் தான் அனுப்பி வச்சதான் சொல்கிறாரு, அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அவங்களாம் சொல்லலையே, போனவங்கெல்லாம். சார் இது வந்து இந்த தேர்தல் வந்து இந்த இடைத்தேர்தலை வந்து நீங்கள் வந்து கட்சிகளுக்கு ஏற்பட்ட ஒரு பாதிப்பை பார்க்கணும். அமமுகவில் ஒரு எம்எல்ஏ காணோம், ஜெயிச்சது ஒரே ஒரு எம்எல்ஏ அந்த கட்சிக்கு 8 வருஷம் கழிச்சு, ஆர்கே நகருக்கு அப்புறம் ஜெயிச்சாங்க. மக்கள் பாட்டு குத்துது. டிடிவி தினகரன் யார் ஓட்டு போட்டது? மக்கள் பார்த்து குத்ததை நீங்கள் எப்படி அதை விசிலுக்கு எடுத்துன்னு போவீங்க? குக்கர் மேலே விசிலுக்கு எடுத்துன்னு போட்டீங்க, நீங்கள் எப்படி எடுத்துன்னு போவீங்க? அதை அந்த நீதியை யார் கேட்கறது? அப்போ அந்த விஷயத்தில் குறைந்தபட்ச ஒரு ஒற்றுமைன்னு வேணும்ல. இல்லை நாங்கள் தனித்தனி வேட்பாளர் போட்டுக்கிறோன்னா தனித்தனியாக போட்டு எல்லாம் தூக்க வேண்டியதுதான். தாவேக்கா ஜெயிச்சுட்டு போயிடும், வேடிக்கை பார்க்கணும். அதுவும் கேரண்டி கிடையாது. பொது வேட்பாளர் நிறுத்தினாலும் அவங்க எடுக்கக்கூடிய வியூகம், பிரச்சாரம், ஒற்றுமை அதெல்லாம் இருக்கணும். அதான் அடிக்கடி சொல்லுவாங்கள்ல, காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரி எதனா ஒரு காமன் இல்லை டாக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் எதனா இருந்தால் தான் அது செட் ஆகும். இல்லைனா விஜய் சார் ஒரு 4 வியூ 4 லைக்ஸை போட்டு ஒரு டான்ஸை போட்டு ஜெயிச்சுட்டு போயிடுவார். நீங்களாம் போய் தெருத்துறோம் வெயிலில் போய் பிரச்சாரம் பண்ணி மக்கள் எல்லாம் பார்த்து வணக்கம் வச்சு அம்மா தாயே அப்படின்லாம் கேட்பீங்க. ஆனால் அவங்களுக்கு ட்ரெண்டு பிரகாரம் வியூஸு, ரீல்ஸு, டிக்டாக்கு அதில் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் புரியுது. அதனால் அப்படியே செஞ்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்கள. நீங்கள் அப்படியே உட்காந்து வேடிக்கை தான் பார்க்கணும். நீங்கள் சொல்கிறது பார்த்தா இப்போ இந்த இடைத்தேர்தலில் திமுகவும் அதிமுகவும் சேர வேண்டியது யதார்த்தம். சேர்றீங்களோ சேராமல் போகிறீங்களோ அப்போதானே சார் காமன் கேண்டிடேட் வரும். அதுதான் காமன் அன்புமணி ராமதாஸ் சொன்னார் இல்லைங்களா, அதை கேட்டுட்டு போகணும். அப்படி அது மாதிரி சேர்ந்து போட்டி போட்டிங்கன்னா தேர்தல் கொஞ்சம் சூடு பிடிக்கும், ஒரு சண்டை செய்யலாம். தனித்தனியாக நிற்க போகிறீங்கன்னா திருப்பி மறுபடியும் அவங்க ஆல்ரெடி 10% மேலே இருக்கிறாங்க. எதிர்கட்சியில் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஆளுகின்ற கட்சி கிடையாது. நீங்கள் 2000 ரூபா கொடுத்தா பிடிச்சிருவாங்க, ஆனால் அவங்க 3000 ரூபா கொடுத்தா போலீஸ் விடும். அதான் இடைத்தேர்தல். இடைத்தேர்தல் எப்பொழுதுமே இடைத்தேர்தல். ஓகே, காசும் கொடுத்துட்டு விஜய் சார் பாட்டும் போட்டு கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஜனங்க? சாரே கரண்ட் கட்டுதில் கொஞ்சம் பார்த்துக்கலாம், தமிழ்நாடு கொஞ்சம் பின்னாடி தானே போய் பரவாயில்ல பார்த்துக்கலாம், அந்த மாதிரி மைண்ட். அதாவது ஒரு சிலர் புரிதல் இல்லாமல் வந்து வீட்டில் பேர சொன்னாங்க, பேத்தி சொன்னாங்கன்னா நிறைய பேர் ஓட்டு போட்டுருவாங்க. இப்போது உதாரணத்துக்கு ஆட்டோ ஓட்டுநர்கள், ஆட்டோ சம்மந்தமாக இந்த டிரான்ஸ்போர்ட் கேபில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து தாவேக்கா ஓட்டு போட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா நான் வந்து வெளிப்படையாக தான் பேசுகிறேன். நான் நிறைய பேர்கிட்ட கேட்கும் போதே தாவேக்கா தாவேக்கா. இப்போ அந்த அசோசியேஷன் வந்து போய் அமைச்சரை பார்க்கணுன்னா நீங்களாம் எதுக்கு வரீங்க? அதெல்லாம் தானாக நடக்கும், எனக்கு தெரியும் செய்யறதுக்கு. ஓலா ஊபர் பிரச்சனைலாம் அதெல்லாம் வந்து இல்லைன்ட்டுன்னு அந்த அசோசியேஷனில் வராத, இந்த பக்கம் வராதன்னு சொல்லிட்டு அமைச்சர் வந்து திருப்பி அனுப்புகிறார். இப்போ ஐயோ அம்மா அப்பான்னு புலம்புறாங்க. அதாவது அவங்கவுங்க தேடிக்கிறது தானே. சரி, எல்லா வாட்டியுமே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆட்சி மீது நம்பிக்கை வச்சு ஓட்டு போடுறீங்க, திமுக மீது நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டீங்க. திமுக என்ன குத்துச்சு? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போத கலாச்சாரம், காவல்துறை கெடுபிடி திமுக குத்துச்சு. அதிமுக மீது நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டீங்க. அதிமுக என்ன குத்துச்சு? குட்கா ஊழல், விஜயபாஸ்கர் ஐயா, எஸ்பி வேலுமணி அவர் ஒரு சைடு, டெண்டரில் ஊழல், அதெல்லாம் அவங்க கொடுத்தாங்க, தோற்று போனாங்க. அதெல்லாம் அப்படி தானே போகுது. இதில் நான் எப்படி பிரித்து பார்க்கறது? இதுவும் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒரு 3-4 வருஷம் போனால் இந்த கதை தெரியும். மற்றபடி இது பயங்கரமாக இது வந்து ஐயா காந்தியடிகள் கொண்டு போன மாதிரி காமராஜர் வழியில், இல்லை வந்து அறிஞர் அண்ணா மாதிரி ஒரு செயலாக்க திட்டம், அதெல்லாம் வந்து எதிர்பார்ப்பு ஒரு சிலருக்கு இருக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் சரி, யாரோட சேர்றாங்க, யாருக்கு சீட்டு கொடுக்குறாங்கன்றது முக்கியம். கேஸ் இருக்கிறவங்க மேலெல்லாம் எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்கீங்களா நீங்கள்? இப்போவும் ஊழல் குற்றச்சாட்டுக்கானவங்களாம் அதை அதிமுகலேருந்து வந்து சேர்த்துக்கிறீங்கள. அப்போ என்ன சொல்ல வரீங்க? என்ன விதமான அரசியல் நீங்கள் பண்ணுறீங்க? அப்போ இந்த மாதிரி ஆட்கள் வந்து சேரும்போது நான் வந்து என்ன ஐயா கக்கன் அரசியல், ஜீவானந்த அரசியல், அந்த அரசியலை நான் எதிர்பார்க்க முடியும்? சாதாரண இது ஒரு கட்சி, விஜய் அவர்கள் வசீகரால் தான் இது கட்சி ஜெயிச்சிருக்காங்க. மற்றபடி எல்லாமே ஒன்று தான் அப்படின்ற அந்த புரிதலிருந்து பார்க்கும்போது எனக்கு இந்த இடைத்தேர்தல் மக்கள் எப்படி முடிவு பண்ணுவாங்க எனக்கு தெரியல.
பட் ஆனால் தாவேக்காக்கு சாதகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய ஒரு கேள்வி சார். சமீபத்தில் ஒரு பத்திரிகையாளர் சொன்ன ஒரு கருத்து பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த தேர்தலில் விஜய் ரிசல்ட்டுக்கு பிறகு விஜய் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாதுன்றதுக்காக உதயநிதி அவர்கள் போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சாரு. அதுக்கப்புறம் ரொம்ப கடுமையான முயற்சிக்கு பிறகு அதெல்லாம் தோல்வியில முடிஞ்சது. ஸ்டாலின் அவர்களே போன்ல பேசினாரு அப்படின்ற மாதிரிலாம் தகவல் வந்து எப்படி பாக்குறீங்க இந்த இன்சிடென்ட்? தெரியல, அவருக்கு மேபி தகவல் இருந்திருக்கும் பொழுது, பக்கத்திலே இருந்து பார்த்தாரு பொழுது ஸ்டாலின் அவர்கள் பேசினதை. சார் யாரும் மறுக்கல சார். இல்லை மறுக்கிறாங்க இல்லைன்னு இல்லை, இவருக்கு தெரிஞ்சிருக்குல்ல. ஏன்னா நானும் தான் பத்திரிகைக்காரன், இதே ஊரில் தான் நானும் குப்பை கொட்டுறேன். நான் பார்க்கலையே, எனக்கு தெரியலையே. அவருக்கு நம்பலையா? நான் நம்புறேன்லங்க. நீங்க இதுல மக்களுக்கு என்னங்க இருக்கு அதுல செய்தி? மக்கள் பிரச்சனை அதுல என்ன இருக்குது? மக்கள் பிரச்சனை இருக்கு. சரி சரி, இதை பேசுறீங்க இல்லையா? சரி, ராகுல் காந்தி பேபி கிட்ட பேசினார்ல, லீமா ரோஸு தாவேகா கிட்ட அதிமுக பேசிட்டு இருக்குன்னாங்கல்ல, அந்த சைடு தரப்புகள்லாம் என்ன பேசல. தஞ்சாவூர்ல அமமுக எம்எல்ஏவோட வீடு எப்படி தாவேகாக்கு வந்துச்சு கார்ல, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? இவர் அமலாக்கத்துறையில தேடப்படுற பிரச்சனை எல்லாம் ஹைகோர்ட்ல வழக்கு இருந்து 400 கோடிக்கு மேல சொத்து முடக்கப்பட்டிருக்குதா? இது யாருன்னா தெரியுமா? லாட்ரி வியாபாரம் பண்றவங்களும் தமிழ்நாடு அரசியல் என்னங்க வேலை? என்ன தொழில்? லாட்ரி தொழில் பண்ணா அரசியலுக்கு ஒரு சொல்லுதா? இந்த நியாயத்தெல்லாம் யாருன்னா கேட்க ஆள் இருக்கிறாங்களா? அதனால அந்த அவரு கருத்து அவர் வந்து இப்போ பேசுறாரு, திடீர்னு 3 மாசம் கழிச்சு மாற்றி பேசுவார். நம்ம அந்த அவர் கருத்துக்கு எதனா கருத்து சொல்லி நம்ம போய் அதில் வேணாம். அவர் 3 மாதத்துக்கு மாறி பேசுவார். ஒன்று சொல்லுவார், ஒரு திமுக நல்லதுன்னாரு, அப்புறம் அதிமுக நல்லதுன்னாரு, இப்போ தாவேகா நல்லதுன்றாரு. நாளைக்கு எந்த கட்சி நல்லதுன்னு சொல்லுவார் எனக்கு தெரியாது. அதனால் நான் அவர் விஷயத்துக்கு போகல. அவரு எல்லாமே தெரியும். நமக்கு வெறும் பத்திரிகை தொழில் மக்கள் நலன் தான் தெரியும். அதனால் நீங்கள் கேட்டதெல்லாம் கருத்துல அதுல நான் உனக்கு கேட்க வந்த ஒரு கேள்வி, விஜயை எப்படியாகவும் ஆளை விட்டு விட கூடாது அப்படின்றதுல ஒரு மும்பரமா இருந்திருக்காங்களே, அந்த இது நான் நியாயமான? அவ்வளோலாம் யாரும் முடிவெடுத்த மாதிரி தெரியலங்க. ஆட்சியில் திமுக இருந்ததுங்க. ஒரு 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 வாதத்துக்கு சொல்கிறேன், இந்த கேஜிஎஃப் படத்தில் காட்டுற மாதிரி ஒரு 5000 கோடியை ரெடி பண்ணின்னு போட்டு போனாங்கன்னா தாவேக்காலேருந்து 3-4 எம்எல்ஏ வாங்கியிருப்பாங்க வேலை. என்னமோ பேசுகிறீங்க நீங்கள், ஏன்னா அப்படியே எல்லாம் யோகி சிகாமணிங்களா? இந்த நாட்டில் 5000 கோடி ரூபா பணம் இல்லையா? கள்ள பணம் இல்லையா? திட்டு பணம் இல்லையா? ஊழல் பண்ணலையா யாரும்? திமுகவும் அதிமுகவும் ஊழல் பண்ணலையா? 5000 கோடி வச்சுருந்தா 10 எம்எல்ஏ தாவேகா எம்எல்ஏவை அன்னைக்கு ஓட்டு போகிறதுக்கு போயிருக்க மாட்டாங்க. வேணாம், இதை பண்ண அசிங்கமாக போயிடும், மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு ஒதுங்கி விட்டு போனாங்க. நீங்கள் எடுத்து டமாராஷ்னா இந்த மாதிரி இதை வந்து ஒரு பிரச்சாரமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா தாவேக்கா பண்ண குதிரை பேர அரசியல் வெளியில் வந்துடக்கூடாது, ஐயா ஆதவர்ஜுனா எல்லாரையும் கூப்பிட்டு பேசுறது வெளியில் வந்துடக்கூடாதுன்றது காப்பாற்றுற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. 5000 கோடி என்கிட்ட கொடுத்துருந்தா நான் பண்ணிருப்பேன் அந்த வேலையை. பண்ணிவிட்டு எல்லாரையும் வீடியோ எடுத்து காட்டி போட்டு இது இந்த நாடு நாசமாக போடணும்னு விட்டு போயிருப்பேன். அது பத்திரிகை துறை தர்மம். ஒன் சைடடாக பேசினுக்கிறீங்க. இதே வாய் தானே தேர்தல் பண்ணி மாற்றி பேசிச்சு. உங்களுக்கு திமுக மீது கோபம் இருக்குது, ரைட்டு. அவர் கைது செய்த போது, அவர்கள் வீட்டில் அவங்க அம்மா இறந்த போது நான் எழுதுவேன், மனசு கஷ்டப்பட்டேன். நான் பேசி எனக்கு எத்தனை வாட்டி காவல்துறையிலேருந்து ஃபோன் வந்தது தெரியுமா? வெளியில் சொன்னால் வெக்கக்கேடு. நான் வேலையை விட்டு வெளியில் வந்ததுக்கு காவல்துறையும் ஒரு காரணம். எனக்கு எவ்வளோ அடக்குமுறை இருந்ததுன்னு என் நண்பர்களுக்கு தெரியும். இன்றைக்கி எல்லாம் அதாவதுங்க, பத்திரிகை தொழிலில் வந்துட்டு ஒரு லெவலில் வந்துட்டு ஒரு லெவல் தாண்டி தேவையில்லாத மற்றதுக்குள்ளே போக முடியாது. அரசியல்வாதிக்கு எப்படி வேணால் நாக்கு பெறலோ, நாக்கு மாற்றி பேசுவாங்க, மாற்றி பேசுவாங்க. அவர் சொன்னதெல்லாம் உண்மை இல்லை, நான் மறுக்கலை. உங்கள் நோக்கம் என்னன்றதை நான் இப்போ கேட்குறேன். நான் என்ன எல்லா சைடும் நியாயத்தையும் பேசுகிறோம். 5000 கோடி செலவு பண்ணியிருந்தா தாவாக எம்எல்ஏவை 5 பேர் 10 பேர் ஓடி போயிருப்பாங்க. நிறைய பேர் இங்கேருந்து போனவங்க தானே. ஏன் அதிமுகவில் தான் ஆசை வார்த்தை கூப்பிட்டா வருவாங்களா? தாவேக்கால கூப்பிட்டு தான் வரமாட்டாங்களா? உடைக்கணும்னு நினச்சா உடச்சிருக்க முடியாதா? வேணான்னு விட்டுட்டாங்க கடைசியில். அதெல்லாம் பேச மாட்டேன்றீங்க. முக்கால்வாசி பேசிட்டு கடைசியாக நடந்தது என்ன ஏதுன்றது பண்ணுங்க. இல்லை, அவர் அதையும் தான் சொல்கிறாரு. 15 அமைச்சர்கள் தரேன்னு சொன்னாங்க, 10 அமைச்சர்கள் தரேன். 15 அமைச்சர் அதிமுகவுக்கு தரேன்னு சொன்னீங்க. நான் என்ன கேட்குறேன், அவ்வளோ கண்ணியமானுங்க தானே நீங்கள் தாவேக்கால? சிபிஎம்முக்கு லெட்ரு கொடுத்தீங்கல்ல, ஐஓஎம்எலுக்கு லெட்ரு கொடுத்தீங்களா? அதே மாதிரி ஒரு லெட்டர் ஏன் அதிமுகவுக்கு லெட்ரு கொடுக்கல? எங்களுக்கு மெஜாரிட்டி கம்மியாகுது, ஆதரவு கொடுங்க, ஏங்க லெட்ரு கொடுக்கல? ஏன்? சரி, அவங்க தான் மறைஞ்சு இருட்டில் பேசினாங்க. நீங்களாம் அப்படியே புனிதர்கள் தானே, நீங்கள் வெளிப்படையாக பேச வேண்டியதானே? ஏன் பத்திரிகையாளர்கள்கிட்ட ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சு நாங்கள் அதிமுக கிட்ட சப்போர்ட் கேட்டுருக்குன்னு கேட்க வேண்டியதானே? ஏன் கேட்கல? ராகுல் காந்தி உங்ககிட்ட என்ன சொன்னார்? ஏன் அதிமுகவை சேர்க்கக்கூடாதுன்னு யார் சொன்னது? இல்லை விஜய் ஏன் அதிமுகவை ஒதுக்குனார்? என்ன காரணம்? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, தாவேகாவுக்கு திமுக எதிரி. ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை தான் எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி எடுக்கிறீங்க. காங்கிரஸ் வருது, அதே மாதிரி அதிமுகவில் இருக்குது கூட்டணி, அந்த கூட்டணியை டிஸ்டர்ப் பண்ணல. அமமுக ஒரே ஒரு ஆள் வராப்புல. ஆனால் அதிமுக கட்சி இது ஒரு ஸ்கெட்சு நீங்கள் பண்ணிட்டு
அவங்க பேச முயற்சி பண்ணாங்க, அவங்க பேச முயற்சி பண்ணாங்கல்ல, எதனா ஒன்று நடந்ததா? அது பேச முயற்சி ரைட்டு, நான் ஏற்றுக்கிறேன். நடந்துச்சா? அது மேட்டர் ஆஃப் ஃபேக்ட்ஸ் என்ன? ஹூ இஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு as on date? விஜய். யார் கட்சியிலேருந்து யாருக்கு ஓட்டு மாற்றி போட்டாங்க? ஏடிஎம்கேல யாருக்கு சாதகமாக போட்டாங்க? விஜய் அவர்கள். விஜய் அவர்களுக்கு. எந்த கட்சியில் இருந்து எந்த கட்சிக்கு எல்லாரும் போய் சேர்றாங்க? அதிமுகவில இருந்து தாவேகா. இது மேட்டர் ஆஃப் ஃபேக்ட்ஸா இல்லை ஒரு யூடியூபர் பேசுறது மேட்டர் ஆஃப் ஃபேக்ட்ஸா? சார் 10 பேர் 10 விஷயமா பேசுவாங்க சார். யார் கட்சியில் முடிக்கிறாங்களோ அதுதான் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட்ஸ். யார் முடிச்சது டீல? ஆதவையா கைதானே ஓங்கி இருக்குது. அதை பேசுங்கன்னா அதை மறைக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணாங்க, இவங்க பண்ணாங்க. ஏன் 108 வச்சுக்கிட்டு அப்படியே கவர்னர்கிட்ட வாங்கி நீங்கள் பண்ணியிருக்கலாமே. சரி 118 வந்துச்சுல, அதுக்கப்புறம் எப்படி மறுநாள் வந்து அவங்கள ஓட்டு மாற்றி போட வச்சிங்க? ஸோ அவங்களாம் எப்படி சும்மா உங்கள் படம் ரொம்ப பிடிச்சி ஜில்லா மெர்சலு சுறாலாம் பார்த்து ஃபேன் ஆனவரா கடம்பூர் ராஜுனா? சொல்லுங்க. அது வரையிலும் வந்து நடிகன் நாடாள முடியாது, பொன்மனச்சம்மல் வேற, எம்ஜிஆர் வேறன்னு பேசியிருந்தவங்க அதுக்கப்புறம் எப்படி மாறினாங்க? எதனால் மாறினாங்க? நேற்று வரலும் பிடிச்ச அந்த எடப்பாடி பழனிசாமி முகம் திடீர்னு ஏன் பிடிக்காம போச்சு? சரி அவர் தான் காரணம், எல்லாம் ரைட்டு. நீங்கள் அதிமுக காரங்க தானே, நீங்கள் என்ன வேற கட்சியா? நீங்கள் ஏன் வந்து கட்சியை விட்டு வேற கட்சிக்கு போய் பண்ணுறீங்க? பொதுச் செயலாளர் பிடிக்கலன்னா பொதுச் செயலாளரை எதிர்த்து அரசியல் பண்ணலாமா அந்த கட்சியில் இருந்தீங்கன்னா? அதிமுக இன்னொரு தோல்வியை தாங்காது. ஆமாம், இந்த மாதிரி ஆள்லாம் தான் தோல்வியை தாங்காது தான். அதாவதுங்க, இவங்க விஜய் சார் பண்ண தாவேகா சைடில் நடக்கக்கூடியதெல்லாம் நியாயப்படுத்தணும். அதுக்கு ஒரு டீம் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இனிமேல் தானே ஆரம்பம். இனிமேல்ட்டு வந்து தவறான செய்திகள், உண்மைக்கு புறம்பாலாம் குட்டி சேர்த்த மாதிரி போகும். அதெல்லாம் எது உண்மை எது போய் எதுவுமே தெரியாது. ஏன் இப்போ 3 டிவி பிளாக் அவுட் ஆகிருக்குது, மாற்றி மாற்றி போகுது, பின்னாடி போகுது, இதெல்லாம் பேச வேண்டியதானே? இவங்கெல்லாம் கைது செய்ய போக நானும் கூட தான் பேசியிருக்கிறேன். கட்சி நேர்மையாக ஒரு விஷயம் பண்ணதுன்னா அது பேசலாம். கட்சிக்காரங்க அவங்க அரசியல் அவங்க பண்ணுவாங்க. அந்த அரசியல் போய் நம்ம பண்ணக்கூடாது. ஒரு போய் பார்க்குறீங்க, சால்வி எத்தனை போய் போடுறீங்க, சோப்பா எத்தனை போய் இறக்குறீங்க. யாரா பேசுங்களா? அதெல்லாம் பேசுகிறீங்களா? யாருன்னா பாதி பேர் ஆல்ரெடி யூட்டர்ன் அடிச்சாச்சு தேர்தல் முடிஞ்ச ஒன்று. நமக்கு எதுக்கு சமாச்சாரம்னு நான் அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நானுமே எனக்கு வந்து மக்களோட திட்டங்கள், அரசு செயல்பாடு அதோட போனோம். நீங்கள் அந்த கேள்வி கேட்டீங்க, என்னை பொறுத்தவரை அது வந்து பப்ளிக் அதனால் 10 பைசா புரோஜனம்னு நினைப்பேன். இந்த அரசியலை சுத்தப்படுத்துறது இதெல்லாம் வந்து அது மக்கள் கையில் இருக்குது. புரியுதுங்களா? ஒவ்வொரு வாட்டியும் நல்லவங்க நினச்சி யாருன்னா ஓட்டு போட்டு ஏமாறுறது தான் அவங்களுக்கு மிச்சமாக இருக்குது. அதனால் அதுக்கு இவ்வளோ நான் போகல. அப்படி இந்த மாதிரி வந்து 3 மாதம் மாற்றி பேசுறது, அதுக்கப்புறம் 3 மாதம் கழிச்சு நிலைப்பாடு மாற்றுறது, அதெல்லாம் நம்மளை பொறுத்தவரைலாம் நிலைப்பாடு இல்லை. யார் தப்பு பண்ணுறாங்களோ தப்பு சொல்லிட்டு போயிடுறது பெட்டர். அவங்க நல்லவங்க கெட்டவங்க பார்க்குற மக்கள் முடிவு பண்ணிட்டு. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் 2வது முறையாக டெல்லி சென்றிருக்கிறார். குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அதை கடந்து முக்கியமான சந்திப்பு காங்கிரஸ் தலைவர்களோடு. எப்படி பார்க்குறீங்க? நித்தி ஆயோக் சம்பந்தமாக ஒரு போகிற மாதிரி தகவல் சொன்னாங்க. ஜனாதிபதி சந்திக்கிறது, துணை ஜனாதிபதி சந்திக்கிறது, காங்கிரஸ்கார தலைவர்களை சந்திப்பது என்பது இது ஒரு அரசியல் ரீதியாக பார்க்கலாம். அதாவது ஜனாதிபதி துணை ஜனாதிபதி வந்து மரபு, ஒரு முதலமைச்சர் வந்து மரபு ரீதியாக சந்திக்கிறது. அங்கே கண்டிப்பாக ஒரு டீ கொடுப்பாங்க, ஒரு ரிசப்ஷன்லாம் கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் டைம் போகிறதுனால இவருக்குமே அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டார். ஜனாதிபதி மாளிகை எப்படி இருக்கும் என்ன அதெல்லாம் தெரியாது. அது ஒரு டூர் மாதிரி, 1 டே டூர் மாதிரி ஒரு 2 hours 1 hours போவோம். ரைசின் ஐல்ஸ் நல்லா அழகாக இருக்கும். இப்போ இவங்க ஜனாதிபதி இருக்கிற மாளிகை அதுக்கப்புறம் துணை ஜனாதிபதி தமிழ்நாட்டை சார்ந்தவர். அதனால் அவர் கண்டிப்பாக வந்து என்ன நைட்டு டின்னர் சாப்பிட்றீங்களா, இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டு இது என்ன வேணும், இட்லி அது மாதிரி எதாவது சாப்பிட்றீங்களா, இல்லை உங்களுக்கு வந்து அதெல்லாம் ஒரு நட்பு பாராட்டுறது இருக்கும். அதை தாண்டி மக்களுக்கு அதனால் ஒன்றும் பெருசாக எதுவும் இருக்காது. ஜனாதிபதி துணை ஜனாதிபதி அதோட முடியுது. காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அவர்களையோ ராகுல் காந்தியை பார்க்குறாங்க அப்படின்னா இந்திய கூட்டணி, இந்தியா அந்த அணியில் இவர் இடம் பெற போகிறாரு. ஆனால் திமுக இன்னைக்கு வெளியில் வந்துட்டாங்க. இவர் இடம் பெற போகிறாங்களா தாவேக்கா இல்லையா அப்படின்றது ஒரு அரசியல் ரீதியாக ஒரு நகர்வு. ஸோ அது ஒரு அரசியல் ரீதியாக ஒரு நகர்வுகள் இருக்கும். பட் மக்கள் சார்ந்து மக்கள் நலனுக்காகன்னு பார்த்தா அந்த நித்தி ஆயோக் மீட்டிங். மற்றபடி அடிக்கடி டெல்லிக்கு போகிறது நல்லது தான். ஐயா வடிவேல் ஒரு காமெடியில் சொல்லியிருப்பார், தமிழ்நாட்டுக்கு ஏன் வர வேண்டிய பணம் வரலன்னா டிஸ்டன்ஸ் தான் பிரச்சனை. டிஸ்டன்ஸு இங்கே இருக்கிற தமிழ்நாடு தூக்கி இப்படி டெல்லி பக்கத்துலேயே வந்துட்டா அங்கேருந்து அப்படியே கொடுக்குற பணம் வருவாய் திட்டங்கள்லாம் அப்படியே வாங்கிக்கலாம். மிச்சம் மீதியே மாப்பி ஊப்பி எல்லாத்துக்கும் கொடுக்கலாம், காப்பிக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பார். அதனால் டிஸ்டன்ஸை குறைக்கிறதுக்கு அடிக்கடி போனால் தான் நல்லது. தாவேக்காவும் பெருசாக பாஜக எதிர்க்கிற கட்சி அல்ல. அதனால் பார்க்கணும் எப்படி போகுதுன்றது பார்க்கணும். நிறைய விஷயங்களை பயன்படுத்தி ரொம்ப நன்றி சார். நன்றி.